அஸ்ஸலாமு அலைக்கும் சுவை விரும்பிகள். நல்ல சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு செய்ய போறோம். ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சு, அது நல்லா சூடானதும், நான் ஃபிங்கர் ஷேப்ல கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காய நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். அதே மண் சட்டியில ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்ச பிறகு, நான் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, பிறகு 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. 3 தக்காளிய மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன். இதையும் இந்த எண்ணெயில சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்ப நெல்லிக்காய் அளவு புளிய ஊற வச்சு அந்த தண்ணியை வடிகட்டியிருக்கேன். அதையும் சேர்த்து குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வந்ததும் உப்பளவு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிறகு நான் வறுத்து வச்சிருக்கிற வெண்டைக்காயும் இதோட சேர்த்து அதையும் நல்லா கொதிக்க விடுறேன். இப்ப நமக்கு காரக்குழம்பு நல்லா டேஸ்டா ரெடி ஆயிருச்சு. என்னோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.